இப்போ புட்டு எப்படி புட்டுங்க, கொழா புட்டு. இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து கொழா புட்டுங்க. இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ மாவுங்க, இது வந்து பச்சரிசி மாவு. பச்சரிசியை 3 மணி நேரம் நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டுங்க, வெயிலில் நல்லா பட்டாட்ட காய வச்சிடணுங்க. காய வச்சுட்டு வந்ததை நம்ம அரைக்கிற மிஷினில் கொடுத்து நல்லா தருன்னு இப்படி அரைச்சிட்டு வந்துடணுங்க. அரைச்சிட்டு வந்த பிறகு அந்த மாவை லைட்டாக தண்ணி தெளித்து சால்ட்டு போட்டு லைட்டாக தண்ணியை தெளித்து பிசையும் போது உங்களுக்கு இந்த பக்குவம் வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் புட்டு மேக்கரில் நம்ம எடுத்துகிட்டு தேங்காய் பூ கொஞ்சம், மாவு கொஞ்சம், தேங்காய் பூ கொஞ்சம், மாவு கொஞ்சம், மாவு கொஞ்சம் போட்டுட்டு தேங்காய் பூ போட்டுட்டு புட்டு மேக்கரில் இப்படி வச்சிடணுங்க. வச்சுட்டு நல்லா வெந்ததும் ஆவி வருங்க. ஆவி வந்த உடனே நம்ம எப்படி புட்டு ரெடியாக இருக்குதுன்னு பார்க்கலாங்க. இப்போ வந்து புட்டு வந்து இப்படி ரெடியாக இருக்குங்க. உங்களுக்கு நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. நல்லா கரும்பு சக்கரை வச்சு சாப்பிட்லாம், கொண்டக்கடலை குழம்பு வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க. என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.